இன்று மாலைக்குள் மீனவர்களை மீட்கவில்லை என்றால் 10 படகுகளில் சென்று நாங்களே மீட்போம். மீனவர்கள் அறிவிப்பு. தமிழ்நாடு மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் பெரு ஏகாம்பரம் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடலூர் தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நடுக்கடலில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கவில்லை. மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை அங்கு 3 நாட்கள் தங்க வேண்டும் என தொலைபேசி மூலம் கூறியுள்ளார். புயல் எச்சரிக்கை காரணமாக அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் கடலூரில் உள்ள தமிழக கடலோர காவல் குழுமம் மீனவர்களை மீட்க உரிய படகு இல்லை என தெரிவித்து இதுவரை மீனவர்களை மீட்க செல்லவில்லை. தமிழ்நாடு அரசும் இதுவரை 6 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இன்று மாலைக்குள் 6 மீனவர்களையும் மீட்க வேண்டும். இல்லையெனில் கடலூர் மாவட்ட மீனவர்களே 10 படகில் சென்று 6 மீனவர்களையும் மீட்டு கொண்டு வருவோம். மீட்பு பணியில் மீனவர்கள் உயிரிழந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என தமிழ்நாடு மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் பெரு ஏகாம்பரம் தெரிவித்துள்ளார். பெயர் ஏகாம்பரம், மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர். கடந்த 21/11/24 அன்று அரசால் மீனவர்களை கடலுக்கு போக வேண்டாம் என்று அறிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் அனைத்து கிராமமும் தொழிலுக்கு செல்லாமல் இருந்த நிலையில் கடலில் வலையை போட்டவர்கள் அப்படியே கரைக்கு திரும்பியவர்கள் அரசு விடுத்த புயல் அறிக்கையினால் எங்களால் மீண்டும் கடலுக்கு செல்ல முடியவில்லை. இது நாள் வரையிலும் அரசு எத்தனை நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டுதான் நாங்கள் மீனவர் மக்கள் பசியும் பட்டினுமாக இருந்தாலும் கடலுக்கு செல்லாமல் நாங்கள் இதுவரையிலும் 9 நாட்கள் ஆகிறது. இதனால் வரைக்கும் கடலுக்கு செல்லவில்லை. கடந்த நேற்று 27/11 அன்று கடலில் போட்ட பொருளை எடுத்து வருவதற்காக கடலில் வலையை போட்டுவிட்டால் புயல் கரை கடந்து விட்டு என்றது சொன்ன காரணத்தினால் போட்ட வலையை எடுப்பதற்காக தைக்கால் கிராமத்தை சேர்ந்த சாமிதுரை, பர்க்குணன், மணிகண்டன் மற்றும் மேலும் 6 பேர் அந்த வலையை எடுத்து வருவதற்காக சென்றார்கள். கடல் சீற்றத்தின் காரணமாக அலை அடித்து அந்த 2 போட்டுமே மூழ்கி போய் கடலூர் சித்திரைப்பேட்டை அருகில் உள்ள கம்லாஸ் கம்பெனியுடைய ஜிட்டியில் பாதுகாப்பை கருதி அந்த ஜிட்டி மேல் ஏறி இந்த நிமிடம் 2 நாட்களாக மீனவர்கள் அந்த ஜிட்டியில் பரிதவித்த நிலையில் உள்ளார்கள். நாங்கள் அரசிடம் எடுத்து கூறியும் கடலோர பாதுகாப்பு படை எங்களிடம் போட்டு இல்லை என்றும் மீனவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசை நாடி சென்று எப்படியாவது மீனவர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த நிமிடம் வரை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இதனால் வரை அரசு அந்த 6 பேர் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் காப்பாற்றுவதற்கான எந்த விதமான முடிவுமே எடுக்கவில்லை. இந்த நிலை நீடித்தால் நாங்கள் இந்த கிராமங்களை ஒன்று திரட்டி நாங்களே மீனவர்களே அந்த மீனவர் மக்களை மீட்டு எடுப்பதற்கு பல உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கிராமத்தை மறியல் செய்து 10 போட்டுகளை கொண்டு அந்த மீனவர்களை காவந்து பண்ணலாம் என்ற முடிவினை செய்துள்ளோம். ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்களே மீனவர்களே எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அந்த மீனவரை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சியை எடுக்கின்றோம். ஏன் என்றால் கடலோர பாதுகாப்பு படை 1 வாரமாக தொலைக்காட்சியிலும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடலில் தத்ததிருக்கின்ற மீனவரை காப்பாற்றுவதற்கு போட்டு கேட்டால் போட்டிருப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த மெத்தத்தனமான அரசை மீனவர் மக்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லாமல் மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நடவடிக்கை எல்லாமே தயாரில் இருக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு அவசர நிலைக்கு மீனவர் வேற யாராவது போய் சிக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி நிற்கணும்? ஏன் என்று நாங்கள் மீனவர் மக்கள் ஏன் என்று சொல்லியிருந்தால் ஒரு புயல் காலங்களில் அரசு அறிவித்திருக்கு எல்லா துறைகளுக்கும் எல்லா இதழ்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம். எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து நாங்கள் அரசு ரெடியாக இருக்கின்றோம். 6 மீனவர்கள் 2 நாளாக உயிரை காவந்து பண்ணுவதற்காக சாப்பாடு கூட வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே மீனவர் மக்கள் அல்லாமல் மாற்று சமூகமோ மாற்று தொழிலை சார்ந்தவர்களோ இந்த நிலையில் இருந்தால் இந்த மாதிரி நிலைக்கு அரசு தள்ளப்படுமா என்றது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம், ஓரவஞ்சகம் பார்க்காமல் பரிதவிக்கின்ற மீனவர்களை உடனடியாக காவந்து பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால்
மீனவர் மக்கள் எங்களால் காவந்து பண்ண முடியுமோ எங்களை உயிரை பணயம் வைத்தாவது அந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஃபைபர் போட்டை எடுத்து செல்ல நாங்கள் தயார் நிலையிலும். அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்க பேட்டி கொடுக்க எதுக்குன்னா, நான் கடலுக்கு போகும்போது என்ன நாங்க ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போகும்போது அதுக்கு உயிர் சேதமாச்சுன்னா இந்த ஊடகத்தின் வாயிலா சொல்றேன், அந்த உயிருக்கு அரசு தான் பொறுப்பு. ஏன்னா நாங்களே கடலுக்கு போட்டு கேட்டு போகணும்னா, ஏன்னா அரசு கோஸ்ட் கார்டு இருக்கு, பறக்கும் படம் இருக்கு, விமானப்படம் இருக்கு, அத்தனை எந்த ஒரு போட்டு கூட இது நாள் வரைக்கும் 2 நாளைக்கு செல்லவில்லை. வன்மையாக கண்டிக்கின்றோம். இல்லைன்னா எங்களை கடலுக்கு அரசு அதிகாரி எங்களை பார்க்க சொல்லுங்க, நாங்க உயிர் போனாலும் அரசு பாதுகாப்போம். நாங்க அந்த 6 மீனவர்கள் நாங்க மீட்டு வந்து தயாராக உள்ளோம்.